மகாராணிகளுக்கான மகத்தான ஆன்டிக் நகைகளின் சங்கமம் ஏஎம்ஆர் சுமங்கலி ஜுவல்லர்ஸ் குகை மற்றும் 4 ரோடு சேலம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. These people are generally very creative, very novel, very artistic. They are ready to go to the next level. அடுத்த கட்டத்துக்கு போவதற்கு இவர்கள் எப்பொழுதுமே தயாராக இருப்பார்கள். இவர்களே இவர்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் போய் பலம் பெறுகிறார்கள். பலம் பெறுகிறார்கள்னு என்ன அர்த்தம்னா, நமக்குண்டான இரையை நாம் எடுக்கும் பொழுது நாம் இந்த வலையில் சிக்குகிறோம் என்று தெரியாமல் மீனராசிக்காரர்கள் ஒரு ஃபினான்ஷியல் மோசடியாக இருக்கலாம், அல்லது ஒரு காதல் மோசடியாக இருக்கலாம். இவங்களில் நிறைய பேரை நம்ம கவர்மெண்ட் ஜாபாக, அதுவும் இந்த யூனிஃபார்ம்டு சர்வீசஸாக, நிறைய பேரை டாக்டர்ஸாக, மெடிக்கல் காலேஜில் ப்ரொஃபஸர்ஸாலாம் பார்க்க முடியும். ஏன்னா இவர்களுக்கு 2ஆம் வீடு பணம் வரக்கூடிய இடம். இவர்கள் இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாங்கும் பொழுது, குறிப்பாக அதற்கு கடன் வாங்கும் பொழுது இவர்கள் ரொம்பவும் கவனமாக தங்களை பார்த்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா, இவர்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் கொஞ்சம் உடல் உபாதைகள் ஏற்படும், இவர்களுக்கும் கொஞ்சம் உடல் உபாதைகள் ஏற்படும். ஏன்னா நிறைய மீனராசிக்காரர்கள் நடு வயதில் ஏதாவது தங்கள் தந்தையிடம் ஒரு சின்ன வாக்குவாதம், அதை நிறைய பேர் வெளிப்படுத்துவாங்க, சில பேர் வெளிப்படுத்த மாட்டாங்க, மனசுக்குள் வைத்துக் கொள்வார்கள். இதை அவர்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இதை தவிர மீனராசிக்காரர்கள் எங்கே ஜெயிக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மீன ராசிக்கு பிரம்மன் எழுதிய விதி எப்படி இருக்கு, அவங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு ஒளிமயமான வாழ்க்கையா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் வேல்சங்கர் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த மீன ராசிக்கு பிரம்மன் எழுதிய விதி எப்படி இருக்கு சார்? 12வது ராசி இரட்டை ராசி, நீர் ராசி. இதனுடைய சின்னம் பார்த்தீங்கன்னா 2 மீன் ஒன்றுக்கொன்று அப்படியே காலை பிடித்து இதனுடைய சின்னம் பார்த்தீங்கன்னா 2 மீன் ஒன்றுக்கொன்று துரத்தி கொள்வது போல ஒரு சித்திரம் கொடுக்கப்பட்டிருக்கும். ஞானகாரகன் குருவின் ஆட்சி வீடு, இவர்களுக்கு அசுர குருவின் உச்ச வீடு. புத்திகாரகன் புதன் நீசமடையக்கூடிய வீடு. எந்த ஒரு கிரகத்தையும் இவர்கள் என்னென்னா இந்த இடத்துல ஒரு எதிரியாகவே பார்க்கறது கிடையாது. இவர்களுக்கு அஷ்டமாதிபதியாக வரக்கூடிய சுக்கிரனை கூட இவர்கள் உச்சமடைய விடுகிறார்கள். இவர்களுக்கு பாதகாதிபதியாக வரக்கூடிய புதனுக்கு கூட இவர்கள் ஒரு முழு நட்சத்திரத்தை இங்கே உள்ளே கொடுத்துருக்கிறார்கள். இந்த கும்பத்துக்கும் இந்த மீனத்துக்கும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, கும்பத்தின் அதிபதி சனியின் முழு நட்சத்திரம் மீனராசியில் இருக்கும். மீனராசியின் அதிபதியான குருவின் நட்சத்திரத்தில் 3 பாதங்கள் கும்பராசியில் இருக்கும். இந்த இரட்டை மீன்கள் இதில் ஆப்போசிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா. இந்த ராசியே இரட்டைத்தன்மை. எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு புதிய கோணத்தில் யோசிப்பவர்கள் இவர்கள் தான். அதாவது எல்லாருமே இப்படி போயிட்டுருக்கும் பொழுது ஒரு மாற்றுப்பாதையில், ஒரு மாற்று பயணத்தில் நாம் ஏன் போகக்கூடாது அப்படின்னு இந்த மாற்றி யோசிக்கிற விஷயங்கள், அதன் மூலம் புதுமையான விஷயங்களை தேடுவது, இதெல்லாமே இந்த மீனராசியில் பார்க்கலாம். இவர்களுடைய பேரெல்லாம் பெரும்பாலும் இந்த எஸ்ஸுங்கிற எழுத்தில் ஆரம்பிக்கும். தே, இந்த தேவமித்திரன், இந்த மாதிரியான பெயர்கள், இந்த எஸ்ஸில் சா, சி, இந்த மாதிரி எழுத்துக்களில் வர்ற பெயர்கள், தூங்கிற எழுத்தில் வரக்கூடியது, அதெல்லாம் நம்ம மீனராசின்னு எளிதாக கண்டுபிடித்து விடலாம். பொதுவாகவே வழக்கத்தை விட்டு செல்வது, ஓயாமல் உழைத்து கொண்டே இருப்பது, பின் நாட்களில் அதனை புத்திசாலித்தனமாக மாற்றிக்கொண்டு ஸ்மார்ட் ஒர்க்காக செயல்படுவது எல்லாமே இந்த மீனராசியில் பார்க்கலாம். These people are multi-talented and they are very responsible. மிகவும் விசுவாசமாக இருப்பார்கள். இங்கு குரு ஆட்சி அப்படிங்கிறதுனால குருவை போல் இவர்கள் செயல்படுவார்கள். மற்றவர்களுக்காக அதிகம் இறங்கி வருவது, மற்றவர்களுக்காக அதிகம் உதவி செய்யக்கூடிய அமைப்பு எல்லாமே இவர்களிடம் நாம் காண முடியும். They care very much about others.
பசி என்று ஒருவர் வந்து நிற்கும் பொழுதெல்லாம் தனக்கு சாப்பாடு இருக்குதோ இல்லையோ முதல்ல அவர்களுடைய பசியை நாம் தீர்க்க வேண்டும், அவர்களுக்கு ஏதாவது சேவை செய்ய வேண்டும், அவர்களுக்கு ஏதாவது ஒரு தொண்டு செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே நம்ம இந்த மீனராசியில் காண முடியும். பேசும் பொழுது கூட கொஞ்சம் மௌனமாக இருப்பது, அதாவது அவர்களுக்குள் வரக்கூடிய அந்த வார்த்தைகள் மற்றவர்களை ரொம்பவும் ஹர்ட் பண்ணக்கூடாது, மற்றவர்களை பாதிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சுபாவம் பொதுவாகவே இந்த மீனராசிக்காரர்களிடம் காணப்படும். கலைகள் மேல் இவர்களுக்கு ஈடுபாடு, நிறைய வித்தைக்கு சொந்தக்காரன், பெரிய வித்வான் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா. ஏன்னா கலைகளை குறிகாட்டக்கூடிய சுக்கிரன் வந்து இங்கே உச்சமடைகிறதுனால இயற்கையாகவே அவர்களுக்கு இந்த இயல், இசை, நாடகம், கவிதை போன்ற விஷயங்களில் ஒரு இன்க்ளினேஷன் அதிகமாகவே காணப்படும். These people are generally very creative, very novel, very artistic. They are ready to go to the next level. அடுத்த கட்டத்துக்கு போவதற்கு இவர்கள் எப்பொழுதுமே தயாராக இருப்பார்கள். ஒரு ஸ்பெஷல் ஆர்டிஸ்டிக் சென்ஸ் இவர்களிடம் காணப்படும். அதாவது ஒரு ஓவியம் வரையக்கூடிய நபர் மீனராசியில் இருந்தால் கண்டிப்பாக அது ஒரு உயிருள்ள ஓவியமாக நீங்கள் அந்த சித்திரத்தை பார்க்க முடியும். ஒரு அதிபுத்திசாலித்தனம் அப்படிங்கிறது பொதுவாகவே இவர்களுடைய செயல்களில் நாம் காண முடியும். இதெல்லாம் மீனராசிக்காரர்களுடைய பேசிக் குவாலிட்டிஸ். மீனராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதி குரு என்பவர் இவர்களுக்கு 5ஆம் இடத்தில் உச்சமடைகிறார். இவர்களுடைய 5ஆம் இடம் அப்படிங்கிறது காலபுருஷ ராசிக்கு 4ஆம் இடமாக சுகஸ்தானமாக வருகிறது. இந்த 5ஆம் இடம்ங்கிறது இவர்களுடைய புத்திரஸ்தானம். அப்போது இவர்களே இவர்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் போய் பலம் பெறுகிறார்கள். பலம் பெறுகிறார்கள்னு என்ன அர்த்தம்னா, அந்த குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக தங்களது சக்திக்கு மீறி இவர்கள் அனைத்து விஷயங்களையும் செய்கிறார்கள். அதே வீட்டில் செவ்வாய் என்ற கிரகம் வந்து நீசம் அடைவதனால் ஒருவேளை இவர்களுடைய குழந்தைகளை ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் பண்ணி இருந்தாலும் அதனை இவர்களுடைய சகோதரர்கள் சொல்ல வந்தாங்க அப்படின்னா இவர்கள் வந்து குழந்தைகளுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த சகோதரர்கள் கூட சில நேரத்தில் சின்ன சின்ன சண்டைகள் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படுகிறது. இதனால் நிறைய மீனராசிக்காரர்களுக்கு சகோதரர்களுடைய நட்பு, அரவணைப்பு சில நேரங்களில் கிடைக்காமல் போகிறது. நான் எப்பொழுதுமே அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ராசியில் உச்சமடையக்கூடிய அந்த கிரகத்தின் ஆட்ரிபியூட், அந்த கிரகத்தின் தன்மை உங்களுடன் ஒட்டி கொண்டே இருக்கும். இங்கே சுக்கிரன் அப்படிங்கிறவர் உச்சமடைகிறார். இந்த சுக்கிரன் அப்படிங்கிறவர் உல்லாசத்தை குறிகாட்டக்கூடியது. அப்போது நடுவயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காதல், தொடர்புகள் சம்பந்தப்பட்ட விஷயம், வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயம், வயதில் மூத்த நபர்களுக்கு, சில பேருக்கு வந்து ரொம்ப லக்ஸுரி லைஃப் ஸ்டைல், நிறைய வெளிநாடுகளுக்கு போவது, 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்குவது, எப்பொழுதுமே பயணத்திலே இருப்பது, இந்த மாதிரி இவர்கள் எதிலெல்லாம் தங்களுக்கு போகம், லக்ஸுரி என்று நினைக்கிறார்களோ அந்தந்த விஷயத்தில் இவர்கள் ஏதாவது ஒரு இடத்தில் மாட்டிக்கொள்கிறார்கள். ஏன் அப்படின்னா, இந்த சுக்கிரன் அப்படிங்கிறவர் இவர்களுக்கு அஷ்டமாதிபதியாக வர்றது. அவ்வாறு மாட்டிக்கொள்ளும் பொழுது நம்ம மாற்றோம் அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரியாது. தூண்டிலில் போய் ஒரு மீன் மாட்டும்போது அந்த மீன் தன்னோட இரைதான் அங்கே இருக்குது அப்படின்னு அந்த இரையைத்தான் தேடி போகுது. பின்னாடி நமக்குண்டான இரையை நாம் எடுக்கும் பொழுது நாம் இந்த வலையில் சிக்குகிறோம் என்று தெரியாமல் மீனராசிக்காரர்கள் ஒரு ஃபினான்ஷியல் மோசடியாக இருக்கலாம், அல்லது ஒரு காதல் மோசடியாக இருக்கலாம், அல்லது தொழில் ரீதியாக ஏதாவது ஒரு விஷயத்தை வாங்கினதாக இருக்கலாம். நிறைய பேர் இடம் சம்பந்தப்பட்ட விஷயம், ஏன்னா இவர்களுக்கு 4ஆம் அதிபதியாக வரக்கூடிய புதன் ராசியில் நீசம் என்பதனால் இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு மோசடியில் சிக்குகிறார்கள். இவர்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டின் அதிபதியாக வரக்கூடிய சூரியன்
2ஆம் வீட்டில் இவர்களுக்கு உச்சமடைகிறது. இந்த ராசி அதிபதிக்கு இந்த சூரியன் நட்பு கிரகமாக வந்தாலும் இந்த 2ஆம் வீட்டில் வந்து உச்சமடையும் பொழுது நிறைய மீனராசிக்காரர்கள் நான் சொல்கிறத போல் மாட்டினதுக்கு அப்புறம் நிறைய கடன் வாங்கித்தான் அவர்களுடைய சூழ்நிலையை சமாளிக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் அவர்கள் அதனை பொதுவாக வெளியே காண்பிப்பதில்லை. இவங்களில் நிறைய பேரை நம்ம வந்து கவர்மெண்ட் ஜாபாக, அதுவும் இந்த யூனிஃபார்ம்டு சர்வீசஸாக, நிறைய பேரை வந்து டாக்டர்ஸாக, மெடிக்கல் காலேஜில் ப்ரொஃபஸர்ஸாலாம் பார்க்க முடியும். ஏன்னா இவர்களுக்கு 2ஆம் வீடு பணம் வரக்கூடிய இடம். அது செவ்வாயுடைய வீடு, அங்கே சூரியன் உச்சம், மேலும் அங்கே வந்து கேது அப்படிங்கிற கிரகத்துடைய அஸ்வினி நட்சத்திரம் இருக்கிறது. இது எல்லாமே மருத்துவத்துறை. ஏன்னா சூரியன் ஆத்மகாரகன், செவ்வாய் வந்து இரத்தத்தை குறிகாட்டுகிறது, கேது என்பது ஞானத்தை குறிகாட்டுகிறது. ஸோ மெடிக்கல் ப்ரொஃபஷன் இவர்களுக்கு ஃபஸ்ட்டு சாய்ஸாக நிறைய மீனராசிக்காரர்களுக்கு வரும். இவர்களுடைய 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானம், காலபுருஷனுக்கு 2ஆம் இடம். இந்த மாதிரி ஒரு சிக்கலில் மாட்டினாலும் மீனராசிக்காரர்கள் மளன்னு வெளியில் வர முடியும். ஏன்னா இவர்களுக்கு கம்யூனிகேஷன் வில் பி அட் இட்ஸ் பெஸ்ட். தொடர்புகள் மூலம், தகவல்கள் மூலம், நிறைய நபர்களை சேர்ப்பதன் மூலம் இயற்கையாகவே தீஸ் பீப்புள் ஆர் வெரி அட்ராக்டிவ். ஏன்னா சுக்கிரன் இங்கே உச்சமடைவதனால் பல நபர்களை தன் பக்கம் ஈர்த்து ஒரு பெரிய செலிபிரிட்டியாக வரக்கூடியது, ஒரு கிரியேட்டிவ் பர்சனாக வரக்கூடியது, ஒரு பெரிய வித்வானாக வித்தைகளை வெளிக்காட்டக்கூடிய நபராக வரக்கூடிய அமைப்பு இந்த மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. இவர்கள் இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாங்கும் பொழுது, குறிப்பாக அதற்கு கடன் வாங்கும் பொழுது இவர்கள் ரொம்பவும் கவனமாக தங்களை பார்த்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா இவர்களுக்கு இந்த 4ஆம் அதிபதி புதன் ராசியில் நீசம். அது உச்சமடைஞ்சாலும் அது 7ஆம் வீட்டில் தான் உச்சமடைகிறது. அந்த 7ஆம் வீடு என்பது இவர்களுக்கு எதிரே நிற்கக்கூடிய நபரைத்தான் குறிகாட்டுகிறது. இவர்களுக்கு 5ஆம் வீட்டில் இவர்கள் உச்சமடைவதனால் ஒரு மீனராசி நபரை பெற்றோராக பெற்ற அந்த குழந்தைகள் வெரி லக்கி. ஒரு மீனராசி நபர் இந்த குழந்தைக்கு அம்மாவாக இருக்கும் பொழுது அந்த அம்மாவென்பவர் அம்மாவாகவும் அப்பாவாகவும் அந்த குழந்தையை பார்த்து கொள்வார். அது அப்பாவாக இருந்தால் அவர் அம்மாவாகவும் பார்த்து கொள்வார். ஏன்னா அந்த குழந்தைகள் விஷயத்தில் அதிகமாக அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடிய நபர்கள் இந்த மீனராசியில் பார்க்க முடியும். இவர்களுக்கு 6ஆம் வீடாக வரக்கூடிய சிம்மம் என்பது காலபுருஷனுக்கு 5ஆம் வீடாக வருகிறது. அப்போது அது காதலையும் நாம் மனம் மயங்குவதையும் குறிகாட்டுகிறது. அஷ்டமாதிபதி இவர்கள் ராசியில் உச்சம் என்பதனால் நிறைய காதல் தோல்விகளையும் அதன் மூலம் நிறைய சிக்கல்களையும், நான் சொன்னது போல் தூண்டிலில் சிக்கிய மீனாகவும் சிக்கக்கூடிய நபர்கள் இந்த மீனராசிக்காரர்கள். இதனால் நிறைய பொருள் விரயமும் இவர்கள் செய்கிறார்கள். இதனை இவர்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இவர்களுக்கு 7ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வரக்கூடிய புதன் என்பவர் காலபுருஷனுக்கு 6ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வருகிறார். அதனால் இந்த 6ஆம் வீடு அப்படிங்கிறது நோய், 7ஆம் வீடு அப்படிங்கிறது திருமணம். நிறைய மீனராசிக்காரர்கள் திருமணத்திற்கு பிறகு அப்படின்னு பார்க்கும் பொழுது இவர்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் கொஞ்சம் உடல் உபாதைகள் ஏற்படும், இவர்களுக்கும் கொஞ்சம் உடல் உபாதைகள் ஏற்படும். ஏன்னா 7ஆம் அதிபதி இங்கே வந்து நீசமாகுது. களத்திரகாரகன் சுக்கிரன் 7ஆம் வீட்டில் நீசமாகிறது. ஒரு மீனராசி பெண்ணே இருந்தாங்க அப்படின்னா திருமணத்துக்கு பின் எப்படி அந்த அம்மா குழந்தைக்கு அப்பாவாகவும் இருக்கிறாரோ குடும்பத்துக்கு கணவனாகவும் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது நிறைய மீனராசி பெண்களுக்கு ஏற்படுவதை நான் நடைமுறையில் பார்த்திருக்கிறேன். இது வந்து இவர்களுக்கு நிறைய தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இதனை இவர்கள் பயிற்சி முயற்சியின் மூலம் கையாள வேண்டும். தேவைப்பட்டால் இந்த இடத்தில் மகாவிஷ்ணு வழிபாடு பிரத்யேகமாக செய்வதன் மூலம் இந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸு நிறைய % இவர்கள் அவாய்டு பண்ண முடியும். இவர்களுக்கு அஷ்டமாதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் அப்படிங்கிறவர் ராசியில் உச்சம் அப்படிங்கிறதுனால் மனதை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். அதாவது நாம் எதையெல்லாம் உல்லாசம்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் ஒரு வட்டத்துக்குள் அனுமதிக்கப்பட்ட விஷயங்களில் மட்டும், அந்த வட்டத்தை விட்டு நாம் வெளியே வரும் பொழுது அது நமக்கு பாதகமாக அமையும். இவர்களுக்கு 9ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் என்பவர் இவர்களுக்கு 5ஆம் வீட்டில் நீசம்.
இந்த இவர்களுடைய 9 அப்படிங்கிறது வந்து இவர்களுக்கு பித்துர் காரகத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் காலபுருஷ மேஷத்துக்கு அஷ்டமாதிபதியாக வருவதனால் நிறைய மீனராசிக்காரர்கள் நடுவயதில் ஏதாவது தங்கள் தந்தையிடம் ஒரு சின்ன சின்ன வாக்குவாதம், அதை நிறைய பேர் வெளிப்படுத்துவாங்க, சில பேர் வெளிப்படுத்த மாட்டாங்க, மனசுக்குள் வைத்து கொள்வார்கள். இதை அவர்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இதை தவிர மீனராசிக்காரர்கள் எங்கே ஜெயிக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இவர்களுக்கு 10ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வரக்கூடிய அந்த தனுஷ் ராசி மண்டலம் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 9ஆம் பாவத்துக்கு அதிபதியாக வருகிறது. இப்போ அந்த 9, 10 அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா தர்மம் கர்மமாக வருகிறது. இப்போது தர்ம வழியில் செல்லும் பொழுது இவர்கள் தங்கள் மனதை கட்டுப்பாடு செய்து கொள்ளும் பொழுது இவர்கள் ராசியில் ஆட்சி செய்யக்கூடிய அந்த குரு அப்படிங்கிறவர் மற்றவரை மறப்பதும் மன்னிப்பதுமான அந்த சுபாவத்தில் தொண்டுகள் செய்வதன் மூலம் இவர்கள் பெரிய ஒரு உச்சத்தை, அதாவது ஒரு நூற்றாண்டுக்கு அப்புறமேட்டு கூட இவர்கள் பெயர் நிலைக்கக்கூடிய அளவுக்கு பெரிய வெற்றியாளர்களாக மாறுகிறார்கள் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இவர்களுக்கு லாபஸ்தானாதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் இவர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் உச்சமடைகிறார். அப்போது அதே வீட்டில் சூரியன் நீசமடைகிறார். அந்த சூரியன்கிறவர் வந்து இவர்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியது. அப்போ அந்த சனியின் அமைப்பை இவர்கள் வந்து பலப்படுத்தும் பொழுது அந்த பிரச்சனைகளின் தன்மை, வம்பு வழக்கின் தன்மை, நோயின் தன்மை, எதிரியின் தன்மை இவர்களுக்கு குறையும். அப்போ அந்த சனியை பலப்படுத்தணும் அப்படின்னா கடுமையான உடல் உழைப்பு பண்ணணும். இல்லை அவங்க ரொம்ப சொஃபஸ்டிகேட்டட் லைஃப்பில் இருக்கிறாங்க அப்படின்னா டெய்லி வாக்கிங் போகிறது, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் செய்வது, மேலும் இந்த சர்வீஸ் மற்றவர்களுக்கு தொண்டு செய்வது, இதெல்லாம் செய்யும் பொழுது அஷ்டமஸ்தானத்தில் இந்த சனி என்ற கிரகம் பலமடைய சூரியன் தனது பலத்தை இழக்கும். இதில் இவங்களுக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இவர்களுக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய் என்ற கிரகம் உச்சபலம் பெறுகிறது. அப்போது இவர்கள் இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாங்கி வைக்கும் பொழுது கண்டிப்பாக இவர்களுக்கும் இவர்களது குழந்தைகளுக்கும் நல்ல அபிவிருத்தியை ஏற்படுத்தும். அந்த கடன் வாங்கும் பொழுது மட்டும் இவர்கள் கவனமாக அதனை பார்த்து கொள்ள வேண்டும். இவர்களுக்கு விரயஸ்தானத்துக்கும் அதிபதியாக வரக்கூடியது அதே சனி பகவான். இந்த இடத்தை கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஏன்னா இரவு நேரங்கள், இந்த 12ஆம் இடம்ங்கிறது சயனம், நம்ம எப்போ தூங்க போகிறோமோ அப்பொழுது தான் மீனராசிக்காரர்கள் நிறைய தங்களை குழப்பிக் கொள்வார்கள். இரவு நேரத்தில் தங்களை ரொம்பவும் குழப்பிக்கொள்ளக்கூடாது. அதையும் தவிர வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முதலீடு செய்யும் பொழுது, அந்த குழந்தைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு படிக்க வைக்கிறேன், அந்த சர்டிஃபிகேட் செல்லுமா செல்லாதா, அதை நம்பி நான் பெரிய கடன் வாங்கிட்டேன், இந்த சர்டிஃபிகேட்டுக்கு நீங்கள் டாக்டருக்காக அனுப்புகிறீங்க ஆனால் இதுக்கு ஒரு டாக்டர் ரேங்கிங் கொடுக்கறதில்ல அப்படின்னு வேறு ஒரு நாடுகளில் சொல்கிறது, இதனால் ரொம்ப குழம்பி போவது. ஏன்னா நிறைய லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கடனை வாங்கி குழந்தைகளுக்காக இவர்கள் மெனக்கிடுகிறார்கள். நாளைக்கு அந்த குழந்தைய வந்து என்னம்மா இந்த விஷயத்தெல்லாம் நீ ஏம்மா கவனிக்கலை அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம அங்கே பணத்தை விட்டோங்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு ஏமாற்றம் அடைகிறோம் அப்படிங்கிறத இவர்கள் ரொம்பவும் வருத்தப்படுவார்கள். மேலும் நிறைய மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஆர்த்தோ ப்ராப்ளம், எலும்பு தொல்லை, கைவலி, கால்வலி, இந்த ஃப்ரோசன் ஷோல்டர், இந்த முட்டி வலி, இந்த முதுகு வலி, இதெல்லாம் தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு இவர்கள் வயதான காலங்களில் தங்களுடைய ஃபிசிக்கல் ஃபிட்னஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ, இந்த உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்பவும் கட்டுப்பாடாக இருக்கிறார்களோ, அந்த அளவுக்கு இவர்களுக்கு ஒரு ஆயுள் பலம், ஒரு வெற்றி அப்படிங்கிறது இவர்களுக்கு ஏற்படும். கண்டிப்பாக மீனராசிக்காரர்கள் தூண்டிலில் மாட்டின மீன் போல் ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு சதியில் இவர்கள் சிக்குவார்கள். அதிலிருந்து வெளியில் வரணும்னா இவர்கள் அந்த அறம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தர்ம வழியில் போகும் பொழுது, பொதுவாகவே இவர்கள் கொஞ்சம் மென்மையானவர்கள் தான். ஒரு கரடுமுரடான பாதையை இவர்கள் அதிகம் விரும்புவதில்லை. ஒரு அறவழியில் தர்ம வழியில் பயணிக்கும் பொழுது கண்டிப்பாக
இவர்கள் அந்த சிக்கலிலிருந்து வெளிவந்து ஒரு வெற்றியாளர்களாக மாறுகிறார்கள். சரி, இப்போ வந்து இந்த மீன ராசிக்காரங்களுடைய இயல்பாக இருக்க கேள்வி என்ன அப்படின்னா, எங்களுடைய திறமையை முழுசாக காட்டி நாங்கள் வந்து கடின உழைப்பை கொடுத்தோம் அப்படின்னாலும் எங்களுக்கான அங்கீகாரம் எந்த இடத்துலையுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது ஒட்டுமொத்த மீன ராசிக்காரங்களினுடைய கேள்வியாக இருக்குது. இதுக்கு நீங்கள் என்ன விஷயம் சொல்கிறீங்க சார்? இப்போது மீன ராசினா என்ன? இவர்களுக்கு ராசியில் சந்திரன் வந்து அமர்வது தான் மீன ராசி. இந்த சந்திரன்கிறவர் வந்து என்னென்னா இவர்களுக்கு பஞ்சமாதிபதியாக வரக்கூடியது. பஞ்சமங்கிறது புத்திஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய சந்திரன் இவர்களுக்கு ராசியில் வந்து அமர்வது தான் இந்த மீனராசி. நீங்கள் கேட்கக்கூடிய இந்த கேள்வி எல்லா மீனராசிக்காரர்கள்ட்டையுமே இருக்குது. இவர்களுடைய வெற்றி ஃபார்முலாவை என்ன அப்படிங்கிறத தான் நீங்கள் கேட்குறீங்க அதிகமாக. ஆமாம், இவர்களுடைய சக்ஸஸ் ஃபார்முலா இவர்கள் அதிகாலையில் தியானம் செய்வது. அதாவது இவர்களுடைய ராசியில் சந்திரன் வந்து அமரும் பொழுது இவர்களுக்கு இவர்களது கேள்விக்குண்டான பதில்கள் இன்ட்யூஷனாகவே இவர்களுக்கு வரும். இந்த அதிகாலை தியானம்ங்கிறது நேத்திக்கு நான் என்ன பண்ணினேன், அதில் என்ன தப்பு, நான் ஒரு வார்த்தை பேசினேன், அந்த வார்த்தை பேசும் பொழுது ஆப்போசிட்டில் இருக்கிறவர் முகம் சுளிச்சார், நான் ஒரு விஷயத்தை காமிச்சேன், காமிக்கும் பொழுது அவர் ஆர்டர் வந்தவர் பின்னாடி போயிட்டார், அப்போ நான் காமிச்ச பொருள் தப்பு, நான் பேசின வார்த்தை அவரை காயப்படுத்தியிருக்கு அப்படின்னு இவர்களாகவே இவர்களது தவறுகளை இவர்கள் எங்கே சறுக்கி விழுந்தார்களோ அதனை உணர்வார்கள். ஒரு தொடர்பு வந்தது, அந்த தொடர்பு எனக்கு ஒரு ப்ராப்ளத்தை ஏற்படுத்தியது. இது எல்லாமே இவர்கள் அந்த அதிகாலையில் குறிப்பாக அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் இவர்கள் மெடிடேஷன் பண்ணும் பொழுது அந்த இன்க்ளினேஷன் டிவைன் வைப்ஸ், ஏன்னா இவங்களுக்கு ராசியிலேயே குரு ஆட்சி, பஞ்சமாதிபதியாக வரக்கூடியது சந்திரன். இந்த குரு சந்திரன் இணைவுங்கிறது ஜோதிடத்தில் ஒரு உயர்வான இணைவு, அதைத்தான் குருச்சந்திர யோகம்னு சொல்கிறது. அப்போது ஒரு இன்ட்யூஷன்லேயே இவர்களுடைய கேள்விகளுக்கு உண்டான சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். இப்போ நேத்திக்கு 10 விஷயத்தில் தப்பு பண்ணும் பொழுது இன்றைக்கி அந்த தப்பு 8 தப்பாக மாறும், நாளைக்கு 4ஆக மாறும், நாளான்னைக்கு 2ஆக மாறும். அவ்வாறு இவர்களே இவர்களுக்கு ஒரு குருவாக தங்களை பக்குவப்படுத்தி கொள்வார்கள். சரி, இப்போ மீன ராசிக்காரங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த விஷயங்கள் அவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும், எந்தெந்த விஷயங்கள் நெகட்டிவாக இருக்கும்? அவர்களுக்கு ஒரு பெரிய அட்ராக்ஷன் தான் அவர்களுடைய பெரிய ப்ளஸ். எங்கே போனாலும் அந்த அட்ராக்ஷன் அவர்களுக்கு ஒரு என்ட்ரியை கொடுக்கும். அட்ராக்ஷன்னா அது தோற்றத்தில் மட்டுமல்ல, அறிவு சார்ந்த விஷயங்கள், புத்தி சார்ந்த விஷயங்கள், கலைகளில் தேர்ச்சி, நூதனமான விஷயங்களை பற்றி நன்றாக யோசித்து கொள்வது. இது வந்து என்னென்னா இவர்களுடைய பெரிய ப்ளஸ்ஸு. இவர்களுக்கு பாதகாதிபதியே களத்திரஸ்தானாதிபதியாக வர்றதுனால நிறைய மீனராசிக்காரர்கள் இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் சிக்கல்களை அனுபவிக்கிறார்கள். ஏன்னா இந்த உபயராசிகள் 4க்குமே களத்திரஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடியது இந்த மிதுனமாக இருக்கட்டும், கன்னியாக இருக்கட்டும், தனுஷாக இருக்கட்டும், மீனமாக இருக்கட்டும், திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் ஆரம்பத்தில் அவர்கள் நிறைய தடுமாறுகிறார்கள். அதை மீறி அவர்கள் அக்காமடேட் செய்ய வேண்டும். நான் தான் ஒரு வார்த்தை சொன்னேன் இல்லைங்களா, ஒரு பெண் மீனராசியாக இருக்கிறார் அப்படின்னா திருமணத்துக்கு பின் நிறையா இடங்களில் அவர் மனைவியாக இருப்பது மட்டுமல்லாமல் கணவராகவும் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அவர்கள் வந்து சிக்கிக்கொள்கிறார்கள். அந்த சகிப்புத்தன்மையும் அந்த பொறுமையும் இருந்தால்தான் அது ஃபஸ்ட்டில் மேரேஜ் லைஃப், இல்லைன்னா அது செகண்ட் மேரேஜ் லைஃபாக நிறைய மீனராசிக்காரர்களுக்கு மாறுகிறது. இந்த விஷயத்தை மட்டும் அவர் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இவர்களுடைய சொல்யூஷன் அப்படிங்கிறது நான் சொன்னது போல் அந்த பிரம்ம முகூர்த்த தியானம். இப்போ மீனராசிக்காரங்க அடுத்து வரப்போகிற அவங்களுடைய வாழ்க்கையை அவங்களுக்கு பாசிட்டிவான ஒரு விஷயமா மாற்றிக்கணும்னா என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும், வாழ்வியலில் என்ன மாதிரியான விஷயங்களை பின்பற்றணும்? இவர்களுக்கு ராசியாதிபதி குருங்கிறதுனால சித்தர் வழிபாடு, மகான்கள் வழிபாடு, ஜீவ சமாதி வழிபாடு எல்லாமே இவர்களுக்கு நல்ல அனுகூலமான பலன்களை கொடுக்கும். இவர்களுக்கு பஞ்சமாதிபதி இவர்களுக்கு வெற்றி ஸ்தானத்தில் சந்திரன் வந்து உச்சம் அடைவதனால் இவர்கள் பௌர்ணமி திதிகளில் குறிப்பாக துர்கா வழிபாடு, பெண் தெய்வங்கள் வழிபாடு, இது எல்லாமே இவர்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அவரவருக்கு என்ன குருன்னு அவங்க நினைக்கிறாங்களோ அந்த குருவை வழிபடுவதன் மூலம், முருகனை வழிபடுவதன் மூலம் இவர்களுக்கு நிறைய அனுகூலமான பலன்களை இவர்கள் எதிர்பார்க்க முடியும். சரி, இப்போ மீனராசிக்காரங்களுக்கு இந்த நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, அவங்களுக்கு ஸ்பெஷலாக நீங்கள் சொல்கிற ஒரு மெசேஜ் அப்படின்னா மீனராசிக்காரர்கள் பிரத்யேகமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ராசியில் சுக்கிரன் உச்சம்ங்கிறது வந்து என்னென்னா கண்ணை மறைக்கும், காமம் கண்ணை மறைக்கும்.
காதல் கண்ணை மறைக்கும். ஒரு பேராசைக்காக ஒரு சின்ன முதலீடு பண்ணுறோம், இவ்வளவு போட்டால் அவ்வளவு வரும்னு சொல்கிறாங்க. அப்போ அது நம் கண்ணை மறைக்கும். இந்த மாதிரி அவரவர் வயதை அனுசரித்து ஏதாவது நமக்கு மீறின ஒரு விஷயத்துக்கு நாம் அதை ஆராய்ச்சி செய்யாமல் உள்ளே போகும் பொழுது நம்மை எளிதாக ஒரு சின்ன ஒரு விஷயத்தை போட்டு முழுவதுமாக நம்மை சிக்க வைத்து விடுவார்கள். இது கொஞ்சம் கவனமாக இதை பண்ணலாமா? இப்போ வெளிநாடாக இருக்கலாம், பசங்களை படிக்க வைக்கிறதா இருக்கலாம், வேலை வாய்ப்பாக இருக்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நிறைய அமௌண்ட்டை செலவு பண்ணி வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறேன்னு போகிறாங்க. அங்கே போகும்போது மேனேஜர் வேலைன்னு சொல்லிவிட்டு இவங்க போயிடுறாங்க. ஆனால் அங்கே போய் பார்த்தா அது ஒரு கிளீனர் வேலையாக இருக்குது. அதை இவங்களால சொல்ல முடியல. ஏன்னா அம்மாவோட நகை, மனைவியோட நகை எல்லாம் அடமானம் வச்சு தான் அவங்க போயிருக்கிறாங்க. இந்த மாதிரி இவர்கள் எளிதாக ஏதாவது ஒரு இடத்தில் போய் சிக்கிக்கொள்கிறார்கள். கொஞ்சம் பொறுமையாக, ஏன்னா இந்த குறிப்பாக அந்த ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக இருப்பாங்க. மின்னல் வேகத்தில் இருக்கிறதுனால என்ன ஆகும், நிறைய விஷயங்களை ரொம்ப அட்வான்ஸாக பண்ணுறோன்னு சொல்லி சின்ன சின்ன விஷயங்களை கொஞ்சம் கவனிக்காமல் கோட்டை விட்டு விடுவார்கள். இதை மட்டும் இவர்கள் கவனமாக பார்த்து கொண்டார்கள்னா பேராற்றல், பிரபஞ்ச பேராற்றலை இவர்கள் கரெக்டாக பிடிச்சாங்க அப்படின்னா இவர்கள் ஒரு சாதனையாளர்களாக மாற முடியும். பிரம்மன் எழுதிய விதி அப்படிங்கிற ஒரு சீரீஸாக ஸ்டார்ட் பண்ணோம். மேஷம் முதல் மீனம் வரை அவங்களுக்கு பிரம்மன் எழுதிய விதி எப்படி இருக்குது, அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான விஷயங்கள் சாதகமாக இருக்கும், பாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் எல்லா நேயர்களுக்கும் கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. அதிலும் அந்த எல்லா வீடியோஸுமே மக்களோட மனசில் ஒரு பெரிய இடத்தை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு உங்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய ஐபிசி பக்தி நேயர்கள் அத்தனை பேர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறோம். நன்றி சார். ஆமாம், இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த காணொளிகளை நம்ம பேட்டி கொடுக்கும் பொழுது வெறும் ஜோதிட விதிகளை மட்டும் கொடுக்காமல் நாம் நடைமுறையில் சந்தித்த அனுபவங்கள், ஏன்னா நம்ம இந்த துறையில் கிட்டத்தட்ட ஒரு 23 வருஷமாக இருக்கிறோம். ஏராளமான நபர்களை சந்தித்திருக்கிறோம். இப்போ மேஷராசியை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னா என்னுடைய சர்க்கிளில் இருக்கக்கூடிய மேஷராசி நபர்கள் ஒரு 10 பேரை அப்படியே கண்ணில் வச்சுட்டே தான் நான் பேசுவேன். மீனராசியை பற்றி பேசும் பொழுது நான் கூர்ந்து கவனித்த அவர்களுடைய சின்ன சின்ன விஷயங்கள், அவர்கள் எங்கே ஜெயித்தார்கள், எங்கே தோத்தார்கள், இந்த அனைத்து விஷயத்தையும் நாம் அனுபவத்தையும் சேர்த்து உணர்வு பூர்வமாக சொன்னதுனால்தான் இந்த காணொளிகள் இந்த அளவுக்கு மக்களை போய் சென்றடைந்தது. இதில் ஏதாவது ஒரு சில விஷயங்களை நாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக கொஞ்சம் தூக்கலாக சொன்னது, அது தவறுகளை சுட்டி காட்டுவது போல் இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு சகோதரனாக நான் இதை எதை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் அதனை திருத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இதனோட மைய நோக்கம். கண்டிப்பாக இதை நீங்கள் தொடர்ந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்ன, மைனஸ் பாயிண்ட் என்னங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். உங்களை நீங்கள் உணர்ந்தால் நீங்கள் ஒரு உச்சத்தை தொட முடியும். உள்ளே ஒரு உஷ்ணம் வந்தால் உன் வாழ்வில் வெளிச்சம் வரும். அந்த உஷ்ணம் என்பது இந்த நிகழ்ச்சியில் இருக்குது. இதனை நீங்கள் உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி. நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஜோதிடம் சார்ந்த பல விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட ஜோதிடர் வேல்சங்கர் சாரிடம் உங்களுடைய ஜோதிட ஆலோசனைகளை பெற கீழே திரையில் தெரிகின்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மகாராணிகளுக்கான மகத்தான ஆன்டிக் நகைகளின் சங்கமம் AMR சுமங்கலி ஜுவல்லர்ஸ் குகை மற்றும் 4 ரோடு சேலம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.